அனைவருக்கும் வணக்கம். செரிமான நலம் 4ஆம் நாள் வகுப்பு. இன்றைய வகுப்பில் வயிறு உப்புசத்திற்கு எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக புளி காரம் குறைக்க வேண்டும். வயிறு உப்புசம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் புளி காரம் குறைக்க வேண்டும். இரவு நேர உணவை சீக்கிரமாக எடுக்கிறது நல்லது. முடிந்த அளவுக்கு ஒரு 7 மணி அல்லது 7 மணிக்கு முன்னாடியே மாலை உணவை எடுக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக நம்முடைய வயிற்று பகுதியில், இரைப்பை பகுதியில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்ற ஒரு அமிலம் இருக்குது. ஒரு ஆசிட் இருக்குது அப்படின்னா, நம்ம கையில் ஒரு பாட்டிலில் ஒரு ஆசிட் வச்சுருக்கோம். அந்த ஆசிடை தரையில் ஊற்றினா அது என்னவா மாறும்னு பார்க்கும்போது அது புகைந்து அதிலிருந்து சில புகைகள் வெளியேற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். அதிகப்படியான அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு ஆசிடை எடுத்து, ஒரு அமிலத்தை எடுத்து நீங்கள் தரையில் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல புகைதல் ஏற்படுறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்முடைய உடல்லையும் நடைபெறுகிறது. சரியான உணவு பழக்கத்தில் நம்ம இல்லை அப்படின்னா அதன் விளைவாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் வாயுக்கள் உருவாக்குறது. அந்த வாயு ஒன்று மேல் நோக்கி வெளிப்போகுது, இல்லை கீழ் நோக்கி போகும். அதுதான் நமக்கு வாயு தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது. அப்போது இதனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வேளை உணவுக்கு பின்னாடியும் நம்ம சீரக தண்ணீரை குடிக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த சீரக தண்ணீரை எப்படி தயார்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சமாக சீரகத்தை எடுத்து அதை வறுத்து எடுத்துக்கிறோம். அதை வறுத்து கொஞ்சம் தண்ணீரில் சேர்த்து, ஒரு டம்ளர் தண்ணீரில் சேர்த்து, ஒவ்வொரு வேளை காலை உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலை உணவுக்கு பின்னாடி ஒரு டம்ளர் சீரக தண்ணீர், மதிய உணவுக்கு பிறகு ஒரு டம்ளர் சீரக தண்ணீர். இதே மாதிரி ஒவ்வொரு வேளை உணவுக்கு பிறகும் சீரக தண்ணீரை எடுக்கும்போது நமக்கு வயிறு உப்புசம் ஏற்படுறதும் சரி, நெஞ்செரிச்சல் ஏற்படக்கூடியதையும் சரி நம்மளால் தவிர்க்க முடியும். இரைப்பையில் வரக்கூடிய அந்த வாயு, இரைப்பையில் தோன்றக்கூடிய அந்த வாயு மேல் நோக்கி போகும்போது தொண்டையில் புண்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. தொண்டையில் புண் ஏற்படுது அப்படின்னாலுமே அடிப்படை காரணம் நம்முடைய இரைப்பையில் தான் தொடங்குது. அப்போது இந்த சீரக தண்ணீரை குடிக்கும்போது அதனையும் நம்மால் சரி செய்ய முடியும். செரிமானம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் மாதுளம்பழச்சாறு, அதாவது மாதுளம்பழத்தை ஜூஸாக அரைச்சு அதற்கு பிறகு குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த முறையாக இருக்கும். இந்த செரிமானம் சார்ந்த சிக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் உணவில் வாழைப்பழம், மோர் அதிகமாக எடுத்துக்கலாம். குறிப்பாக வாயு தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது அல்சர் இருக்கக்கூடிய நபர்கள் ஆப்பம், தேங்காய்பால் இந்த 2 உணவையும் உணவில் சேர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். பிரண்டை துவையல் எடுக்கலாம். முடிந்த அளவுக்கு குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஃப்ரிட்ஜில் வச்சு உணவை பயன்படுத்த வேண்டாம். வாய்ப்பு, அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மாவு பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆனால் காய்கறிகளை வைக்க வேண்டாம். காய்கறிகளை கண்டிப்பாக அப்பப்போ வாங்கி அப்பப்போ பயன்படுத்துறது தான் சிறப்பு. மாவு பொருட்களை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம குளிர்சாதன பெட்டியில் வச்சு பயன்படுத்தலாம். அதே மாதிரி செரிமானம் சார்ந்த சிக்கல்கள் எங்கு தொடங்குது அப்படின்னா, நம்ம வெளியிடங்களில் சென்று உணவகங்களில் சாப்பிடக்கூடிய உணவு தான். அதாவது முடிந்த அளவுக்கு வெளியிடங்களுக்கு செல்லும்போது உணவகங்களில் எந்த உணவு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத முடிந்த அளவுக்கு நல்ல உணவகங்களை தேர்வு செய்ய வேண்டும். உணவகங்கள் நல்லதாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதில் தேர்வு செய்யக்கூடிய உணவு முடிந்த அளவுக்கு நல்ல உணவாக பார்த்து சாப்பிட வேண்டியது மிக மிக முக்கியம். துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்து விட்டு உணவை உட்கொள்வது அப்படிங்கிறது செரிமான சிக்கலிலிருந்து நாம் வெளிவர பேருதவி செய்யும். ஆக இன்றைய வகுப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி.